ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வசந்த பஞ்சமி. ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரே ஒரு சில்லறை நாணயம் இருந்தால் போதும். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வசந்த பஞ்சமி அன்னைக்கு கடுகு வைத்து என்ன பரிகாரம் முறை பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பஞ்சமி திதிகள்லேயே இந்த வசந்த பஞ்சமி ரொம்ப சிறந்த நாளாக கருதப்படுகிறது. நம்ம வீட்டில் எப்படி சரஸ்வதி பூஜையை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவோமோ அதே மாதிரி நீங்கள் இந்த வசந்த பஞ்சமியை கொண்டாடலாம். வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது பொதுவாக சரஸ்வதி தேவிக்கு நடத்தப்படக்கூடிய பூஜை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். மற்ற மாதங்களில் வரக்கூடிய பஞ்சமி திதிக்கு நீங்கள் வாராகி அம்மனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதே மாதிரி வழிபாட்டை மாதம் வரக்கூடிய பஞ்சமி திதியில் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் சரஸ்வதி தேவிக்கு நீங்கள் செய்யக்கூடிய சில பூஜை முறைகள் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த வசந்த பஞ்சமி இருக்குல்ல, இன்றைய தினம்தான் சரஸ்வதி தேவி அவதரிச்சதா புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. வருடம் தை மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதி, அதுவும் வளர்பிறை பஞ்சமி திதி, அதுதான் வசந்த பஞ்சமியாக நம்ம எடுத்துக்கிறோம். அந்த வகையில் பிப்ரவரி 2ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு மேலே ஆரம்பிக்கக்கூடிய பஞ்சமி திதி பிப்ரவரி 3ஆம் தேதி காலை 10 மணி வரைக்கும் இருக்குது. அப்போ பிப்ரவரி 2ஆம் தேதியே நீங்கள் பஞ்சமி திதிக்கான வழிபாட்டை செய்யலாம். காலையில் 7 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் முகூர்த்த நேரம் இருக்கிறதால அன்றைய தினம் நீங்கள் உங்கள் வீட்டில் சரஸ்வதி தேவிக்கு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு என்ன வழிபாடு நடத்துவீங்களோ அதே மாதிரி வழிபாடு நடத்தலாம். வீட்டில் இருக்கக்கூடிய சரஸ்வதியோட ஃபோட்டோஸில் இருந்துச்சுன்னா அதை கழுவி சுத்தப்படுத்தி அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கலாம். அதுபோக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட கல்வி மேம்படணும், கல்வி மேலோங்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் குழந்தைகளோட பாடப்புத்தகங்களை எடுத்து சரஸ்வதி சிலைக்கு முன்னாடி வைத்து பூஜை செய்கிறதும் கூடுதல் விசேஷம். இந்த நாளில் சரஸ்வதி தேவியை வணங்குறது மூலயமாவும் புனித நதிகள் நீராடுறது, மஞ்சள் நிற வஸ்திரம் அணிகிறதும் சொல்லி பல விஷயங்களை செய்யலாம். அது மூலயமா கல்வியில் பேர் புகழ் பெற்று ஒரு மிகப்பெரிய ஆளாக வர முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. நீங்கள் செய்யக்கூடிய தொழில்களையும் வியாபாரத்துலேயும் பார்க்கக்கூடிய வேலைகள்லையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி இழந்த சொத்துக்களை மறுபடியும் பெற முடியும். புது வீடு கட்டி குடியேறணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இன்றைய தினம் நீங்கள் சரஸ்வதி தேவியையும் வாராகி அம்மனையும் மனசார வழிபடலாம். பொதுவாக தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதியில் இந்த வசந்த பஞ்சமி வந்திருக்கிறதால நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைகளும் நமக்கு வாழ்க்கையில் பலவிதமான செல்வங்களை வளர்ந்துக்கிட்டே போகிறதுக்கான வழிவகையை இது ஏற்படுத்தும். அதே நேரம் வசந்த காலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வசந்த காலத்தை வரவேற்கிறதுக்கான முக்கியமான நாளும் இந்த வசந்த பஞ்சமி தான். இந்த வசந்த பஞ்சமிக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாட்களும் வசந்த காலம். உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசுவதற்கான எல்லா வழிவகையும் ஏற்படுத்தக்கூடிய மாதமும் இந்த மாதம்தான். அதோட தொடக்க புள்ளியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு வசந்த பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய பூஜை முறைகள் இருக்குல்ல, இதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது எண்ணற்றது. கடுகு செடியிலேருந்து மஞ்சள் நிற பூ பூக்கிறதும் இந்த மாதத்தில் தான். மாமரத்தில் பார்த்தீங்கன்னா இலைகள் துளிர்கள் விடும், அதுவும் இந்த காலத்தில் தான். இப்படி எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கக்கூடிய காலம் இந்த வசந்த காலம். அந்த வசந்த காலத்தோட ஆரம்ப புள்ளியாக இருக்கக்கூடிய இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் சரஸ்வதி தாயாருக்கும் வாராகி அம்மனுக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வழிபாடு நடத்துங்க. இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் இருக்குல்ல, இதை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே செய்கிறது விசேஷம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் 2 பொருட்கள் தான். ஒரே ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரே ஒரு சில்லறை நாணயம். இந்த இடத்துல நாம் ஏன் கடுகை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா, கடுகு அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தன தானியத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பார்க்க ரொம்ப சின்னதாக இருந்தாலும் உருவத்தில் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில், தாந்திரிக விஷயங்களில் இது கொடுக்கக்கூடிய மகிமை அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வசந்த காலம் பிறக்கும்போது கடுகு செடியிலேருந்து அந்த கடுகு பூ பூக்கும். அது பூத்து எப்படி துளிர் விடுதோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை பிரகாசமாக மாறும். அதுக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான பொருள் தான் இந்த ஒரு ஸ்பூன் கடுகு. பூஜை அறை விளக்கேற்றி வச்சுடுங்க. பகல் நேரம் முழுக்க நீங்கள் சரஸ்வதி தாயாருக்கும் வாராகி அம்மனுக்கு வழிபாடை முடிச்சிடலாம். மாலை நேரத்துலையும் பூஜை அறை விளக்கேற்றி வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் சின்னதாக ஒரு கிண்ணமோ இல்லை ஒரே ஒரு மண் அகல்விளக்கோ எடுத்து வச்சுக்கிட்டு அதில் அந்த ஒரு ஸ்பூன் கடுகை போட்டு அது மேலே ஒரே ஒரு சில்லறை நாணயத்தை நீங்கள் பதிக்கணும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி கடுகு மேலே சில்லறை நாணயத்தை வைக்கணும். எவ்வளோ சில்லறை நாணயம் இருந்தாலும் பரவாயில்ல, ₹1, ₹2, ₹10 சொல்லி உங்கள் கையில் என்ன இருக்கோ அந்த சில்லறை நாணயத்தை இந்த கடுகு மேலே வைத்து முதல்ல சரஸ்வதி தேவியை மனசார வேண்டிக்கோங்க. அடுத்ததாக வாராகி அம்மனை மனசார வேண்டிக்கிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் அந்த கடுகை பார்த்து வாராகி அம்மன் நினச்சும்
சரஸ்வதி நினச்சும் மனசார சொல்லுங்க. குறிப்பாக கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, அடகு வைத்த நகைகளை மீட்கணும், புதிய தங்க நகைகளை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பல திட்டம் இருக்கும். அதே மாதிரி சில பேர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நிலுவையில் இருக்கும். இன்னொரு பக்கம் புதுசாக வீடு கட்டணும், இல்லை புதுசாக வீடு கட்ட ஆரம்பித்து அந்த வேலையை வந்து பாதியிலே நிற்கும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு தயார் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த கடுகை பார்த்து நீங்கள் வேண்டிக்கோங்க. பொதுவாக இந்த வாராகி அம்மன் அப்படிங்கிறவங்க நிலத்திற்குரிய தேவதை. அதாவது வீடு கட்டுறது, சொந்த வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இது மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடியவங்க தான் வாராகி அம்மன். அதனால தான் பஞ்சமி திதியில் வாராகி அம்மனுக்கு நிலத்தில் விளையக்கூடிய கிழங்குகளை வந்து நம்ம நைவேத்தியமாக செஞ்சு வச்சு படைக்கிறோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு பஞ்சமி திதியில் வாராகி அம்மனுக்கு கிழங்கு வந்து மண்ணில் என்னென்ன கிழங்கு விளையுதோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து நைவேத்தியமாக வச்சு படைக்கலாம். சமைக்கணும் கூட அவசியம் இல்லை. அப்படியே பச்சையாக கூட நீங்கள் கழுவி சுத்தப்படுத்தி வாராகி அம்மனுக்கு நைவேத்தியமாக வச்சு படைக்கலாம். சரஸ்வதி பூஜைக்கு எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் கழுவி சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் பொட்டு வைப்பீங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை தயார் செய்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள், புத்தகங்கள் இது எல்லாத்தையும் கழுவி சுத்தப்படுத்தி பொட்டு வைத்து இந்த ஒரு வசந்த பஞ்சமி திதி அன்னைக்கு பூஜையில் வச்சு பூஜை பண்ணுறோம் சிறப்பு தான். இப்போ பூஜை அறையில் கடுகு அப்புறம் சிலை நாணயத்தை வைத்து பூஜை பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் அந்த கடுகு உங்கள் பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். உங்களோட அன்றாட வேலை பாருங்கள். உங்கள் வீட்டில் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கை எப்படி நீங்கள் குளிர வைப்பீங்களோ அந்த விளக்குகளை குளிர வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சிலை நாணயத்தை மட்டும் எடுத்து பத்திரமா உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுடுங்க. அந்த கடுகை ஒரு சின்னதாக ஒரு பேப்பர்லேயோ ஒரு கவர்லேயோ மடித்து வச்சுட்டு முடிஞ்சால் அன்றைய தினமோ இல்லை அதுக்கு மறுநாள் உங்களால் எப்போ முடியுதோ பக்கத்தில் ஆறு, ஏரி, குளம், கிணறு, கடல்னு சொல்லி நீர்நிலைகள் இருந்துச்சுன்னா அந்த நீர்நிலையில் கொண்டு போயிட்டு அந்த கடுகை விட்டுட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த கடுகு அப்படிங்கிறது உங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக மாறக்கூடிய ஒரு பொருள். எல்லா பிரச்சனைகளும் அது உள்வாங்கி அந்த கடுகு எடுத்துக்கும். நிலம் சம்மந்தப்பட்ட, பொருளாதார சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாகவும் இந்த கடுகு அமையும். அப்பேற்பட்ட கடுகை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நீர்நிலைகளை விட்டுருங்க. ஒருவேளை நீர்நிலைகளை விடுறதுக்கான வாய்ப்பு இல்லைனா உங்கள் வீட்டோட ஜிங்கில் நீங்கள் ஊற்றிடலாம். அதுவும் முடியலையா, சில பேர் வீடுகளில் இந்த மண் அடுப்பு இருக்கும், விறகடுப்பு இருக்கும். அந்த விறகடுப்பு எரிய போகிற நேரத்தில் கூட அந்த ₹1 நாணயத்தை எடுத்து வச்சதுக்கப்புறமா நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுருக்க இந்த கடுகை அந்த விறகடுப்பில் அந்த நெருப்போட போட்டுடலாம். இது மாதிரி செய்கிறதால உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய எல்லா கெடுதல்களும் அந்த கடுகு உள்வாங்கி அதுக்கப்புறம் அதை நீங்கள் வீட்டிலேருந்து வெளியேற்றும் போது உங்கள் வீட்டுக்குள்ள கூட எல்லா பிரச்சனைகளும் அன்றோட வெளியேறிடும். பொருளாதார சம்மந்தப்பட்ட, பணம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு பரிகாரம் ரொம்பவே கை கொடுக்கும். அதே மாதிரி இந்த வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது அட்சய திருதியைக்கு நிகரான ஒரு நாள் அப்படிங்கிறதால அன்றைய தினம் குண்டுமணி தங்கமாவது வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எல்லாராலும் இப்போ காலகட்டத்தில் தங்கம் வாங்குறது, 1 கிராம் வாங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்கும். அப்படிப்பட்டவங்க தங்கம் வாங்குறதுக்கான ஏதாவது திட்டம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான ஆரம்ப புள்ளியாக தங்க நகை வாங்குறதுக்கான சேமிப்பு ஒன்று தொடங்கி இந்த ஒரு வசந்த பஞ்சமி அன்னைக்கு சின்னதாக ஒரு உண்டியலோ இல்லை ஒரு பேக்கோ ரெடி பண்ணி அதில் தங்கம் வாங்குறதுக்கான காசை சேமிக்க ஆரம்பிக்கிறது மூலயமாவும் வசந்தம் வீசக்கூடிய இந்த வசந்த காலம், இந்த வசந்த பஞ்சமியோட ஆரம்ப நாள் இருக்குல்ல, அந்த தினத்தில் எதனை வச்சு பணத்தை சேர்க்குறீங்களோ அந்த தங்கம் உங்கள் வீட்டுக்குள்ளே கூடிய சீக்கிரம் வந்து சேரும். முயற்சி பண்ணுங்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.